ஒரு பெரிய குணமாக்குதல உங்களுக்குள்ள, உங்க மனதுக்குள்ள, உங்க சரீரத்துல, உங்க எல்லைக்குள்ள, உங்க நண்பர்களுக்குள்ள, உங்க உறவுகளுக்குள்ள, பொருளாதாரத்துக்குள்ள, அடையாளத்துக்குள்ள கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை பாய்ந்து வருகிறதை எதிர்பாருங்கள். ஓசியாவின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 2, 3 வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். சொல்லுங்க, அவர் நம்மை பீறினார், அவரே நம்மளை என்ன பண்ணுவாரு? குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவர் அடித்தார், அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க, உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. முத வசனத்துல என்ன பார்த்தோம்? கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரா? குணமாக்குவார். சொல்லுங்க, குணமாக்குவார், காயங்களை கட்டுவார், உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்போது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமென். இந்த ஆண்டு நீங்க என்ன எதிர்பாருங்கன்னா, கர்த்தரிடத்துல ஒரு பெரிய குணமாக்குதல உங்களுக்குள்ள, உங்க மனதுக்குள்ள, உங்க சரீரத்துல, உங்க எல்லைக்குள்ள, உங்க நண்பர்களுக்குள்ள, உங்க உறவுகளுக்குள்ள, பொருளாதாரத்துக்குள்ள, உங்க அடையாளத்துக்குள்ள கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை பாய்ந்து வருகிறதை எதிர்பாருங்கள். ஆமென். ஆமா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவனே ஜனங்களை பார்த்து சொன்னாரு, மனம் திரும்புங்கள். என்ன சொன்னாரு? சொல்லுங்க, மனம் திரும்பு. சொல்லுங்க, திரும்புவோம். சொல்லுங்க, மனம் திரும்புவோம். ஆமா, இங்க தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தரிடத்தில் திரும்புங்க. என்னது? கர்த்தரிடத்துல திரும்புங்க. சுவிசேஷத்தை கவனிங்க, நற்செய்தியை கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைய உற்று பாருங்க. உற்று பார்த்தீங்கன்னா உங்க கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு பீறப்பட்ட அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருந்தாலும், 2023 வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு சத்துருடைய உட்புகுதல் இருந்து உங்களை பல விதங்கள் அவன் பீறி போட்டிருந்தாலும், கர்த்தர் உங்களை குணமாக்குவார். ஆமென். ஆமா, கர்த்தர் நம்மளை குணமாக்குவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை குணமாக்குவார். ஆமா, குணமாக்குதலின் ஆண்டா இது இருக்கும். ஆமென். ஆமா, கர்த்தர் உங்களை குணப்படுத்தி உங்களை துதிக்குள்ள கொண்டு போகிறத பாப்பீங்க. சொல்லுங்க, கர்த்தர் என்னை குணப்படுத்தி என்ன பண்ணுவாரு? துதிக்குள்ள கொண்டு போவார். வாசிங்க, எரேமியாவின் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல வாசிங்க. ஆங்கிலத்துல சொல்லுது, heal me o lord and I shall be healed, save me and I shall be saved, for you are my praise. 17:14, எரேமியா 17:14. கர்த்தாவே என்னை குணமாக்கும். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. தேவரீர் நீரே என்னுடைய துதி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, துதிக்கும் குணமாக்குதலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் வாழ்க்கைக்குள்ள மெய்யான துதியை நான் கொண்டு வர போறேன். அந்த துதி என்ன பண்ண போகுதுன்னா, உனக்குள்ள மனமகிழ்ச்சியை தரப்போகுது. அந்த மனமகிழ்ச்சி வரும் பொழுது உனக்குள்ள குணமாக்குதல் புறப்பட போகுது. யாரெல்லாம் சுகத்தை விரும்புறீங்களோ நீங்க உடனே துதிக்குள்ள போங்க. அவருக்குள்ள துதியோடு இணைஞ்சிடுங்க. அவரோட நன்றியோட அவரை பாட ஆரம்பிச்சிடுங்க. அவர் நன்றியோட பாட 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 உங்க வாழ்க்கைக்குள்ள சுகமளிக்கிற நதிகள் கட்டவிழ்க்கப்படும். ஆமென். ஆமா, தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தரிடத்துல திரும்புவோம். என்ன பண்ணுவார்? கர்த்தர் உங்களை குணமாக்குவார்.